கட்டுமான நிறுவனம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு கொடுத்து ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிச்சிருந்தாங்க. அவர் ஓனர் தனியாக நம்ம வில்வித்தைக்காரரை போன வாரம் சந்தித்தார். ரத்தீஷ் அவர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கார். அவரை விஜயுடைய வலதுகையான ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் சந்திக்க அங்கே டாஸ்மாக் சப்ளையில், அதாவது அவரோடு போன 8 பேரில் ஒரு ஆந்திர தொழிலதிபர் இருந்தார்னு வராங்க. அவர் லிக்கர் லாபியோடு கனெக்ட் ஆனவர். ஆச்சா. ஸோ இதில் பெருமளவில் நிதித்துறை அதிகாரிகளை கூட்டிகிட்டு போலையே, இவர் சும்மா போனாரா அப்படின்னு விமர்சனம் வச்சா, ஏற்கனவே டிஜிபி நியமனத்திற்காக நம்ம சீஃப் செக்ரட்டரி அங்கேயே தான் இருக்கார். அது தவிர மிக முக்கியமான இந்த ஆட்சியின் சூப்பர் முதலமைச்சருடைய மாமியார் முந்தானேத்தே நிதியமைச்சரை சந்தித்த ரோஸ் மேடம் அவர்கள் சந்தித்த ஃபோட்டோவும் இதில் இருக்குது. ஒரு 3 மாதத்தில் அவர் நிறைய தப்பு பண்ணுவார். நம்ம மக்களுக்கு புரியணும்னு சொன்னால் கடைசி ஓவர் 50 ரன் அடிக்கணும். பாலில் 6 அடிக்கிறார். இன்னும் 5 பாலில் 5 6 அடித்தா கூட 36 தான், 14 ரன் மிச்சம் இருக்குன்னா, அடுத்த பால் நோ பால் 4, ஒரு நோ பால்னால் ஒரு பால் 11 ரன் ஆகுது. இன்னும் நோ பால் ஒன்று போட்டார்னா ஜெயிக்கவே முடியுங்கிற மாதிரி பல லூஸ் பால்களை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால, இந்த ரெட்டையிலையை காப்பாற்றுங்க, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோன்னு அமித்ஷாவிடம் வந்ததுனால தான் வேலுமணி போய் நேற்றுக்கு சேர்ந்துட்டாங்க. அதிமுக 1 அதிமுக 2ன்னு பிரித்து வச்சுட்டு ரெட்டை இலையை முடக்கி பின்னால் ரெட்டை இலையை புதிய அம்மா கைப்பற்றுவதாக ஒரு திட்டம். ஸோ இதை தடுக்கிறது தான் 2 பேரும் திட்டம் போட்டு நேற்றுக்கு ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் விஜய சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. கடந்த 3 நாளில் ஒரு 3-4 பேர் முக்கியமான சந்திப்புகள் நடந்துச்சு. ஒருவர் யாருன்னா, நேரடியாக விஜய் சாரை திரு குஷ்பு மேடம் சந்தித்தாங்க. இன்னொருவர் ரெட் ஜெயண்ட் மூவிஸை சேர்ந்தவர் செண்பகமூர்த்தி ஆதவர்ஜுனாவை சந்தித்தார். எலெக்ஷனுக்கு கரூருக்கு பிறகு விஜய் கலந்து கொண்டால் அவருடைய கிராஃப் குறைதான். விஜய் பேசாமல் அது ஒரு சீக்கிரட்டாக அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை அப்படியே இருக்குங்கிறதுனால தான் பெரும்பாலான விஷயத்தை கேன்சல் பண்ணி 8ன்னு வச்சாங்க. நேற்று 10 நிமிஷம் தான் இருந்திருக்காரு. அமித்ஷாவுடைய சந்திக்க முடியல. அதன் பிறகு இவங்கள சந்தித்தாங்க. மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த டெல்லி பயணத்தை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இடம்பெறணும், இந்த மாதிரி ஒரு 5 கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. அதை எப்படி நம்ம பேச முடியும்? யாருக்குமே தெரியாத செய்தியை கொடுக்கறதான நம்ம ஸ்டைலு. அப்படிங்கிறப்போ இந்த பயணத்தின் போது என்னென்ன விஷயங்கள் பின்னணியில் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசினா நல்லா இருக்கும். யாரெல்லாம் கூட போனாங்க, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சந்திப்பு நடந்துச்சு திரை மறைவில் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன நடந்தது, என்ன முடியுமோ பார்ப்போம், எந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்க முடியும்னு பார்ப்போம். அதாவது அவரோடு போன 8 பேரில் ஒரு ஆந்திர தொழிலதிபர் இருந்தார்னு வராங்க. அவர் லிக்கர் லாபியோடு கனெக்ட் ஆனவர். ஆச்சா. ஸோ இதில் பெருமளவில் நிதித்துறை அதிகாரிகளை கூட்டிகிட்டு போலையே, இவர் சும்மா போனாரா அப்படின்னு விமர்சனம் வச்சா, ஏற்கனவே டிஜிபி நியமனத்திற்காக நம்ம சீஃப் செக்ரட்டரி அங்கேயே தான் இருக்கார். அது தவிர மிக முக்கியமான இந்த ஆட்சியின் சூப்பர் முதலமைச்சருடைய மாமியார் முந்தானேத்தே நிதியமைச்சரை சந்தித்த ரோஸ் மேடம் அவர்கள் சந்தித்த ஃபோட்டோவும் இதில் இருக்குது. மோடியை அதாவது பிரதம மந்திரியை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் சந்திப்பதுங்கிறது சாதாரணமாக 2 காரியங்கள். 1, மரியாதை நிமித்தம். 2வது, என்னுடைய ஆட்சிக்கு எல்லா தேவைகளுக்கும் உங்களை தான் நம்ம இது பண்ணியிருக்கேன்னு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. மோடியை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி ஒரு அரக்கன்கிற மாதிரி எல்லாம் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இருந்தாலும், அவரை சந்தித்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களோ நானோ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் நம்மளை பற்றின அத்தனை ரெக்கார்டும் போகும், அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஜென்யூன் பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷனும் அந்த 5 நிமிஷத்தில் சொல்ல பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி 1-to-1 ரிலேஷன்ஷிப்
வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்வாரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பட் மொத்தமே 10 நிமிடங்கள் தான் இருந்திருக்காங்க. அதில் ஃபோட்டோ 5 நிமிஷம் போச்சுன்னா விஜயுடைய ஸ்பெஷாலிட்டி 10லேருந்து 20 நிமிஷம் சும்மா கொடுத்த கண்டென்ட்டை அருமையாக பேசுறதுன்னா எக்ஸ்பர்ட். பட் 1 to 1ல் இது வரைக்கும் சின்ன சின்ன கார்லேருந்து அவர் கொடுத்த பேட்டியோ வேறு எதுவுமே பெரிதாக மக்களை கவர்ற மாதிரி இருந்ததில்லை. அதில் கூட நேற்றைக்கு ரூட்ஸு பற்றிய ஒரு பெரிய ஆய்வில் செஞ்ச டீம் சொல்லியிருக்காங்க, எலெக்ஷனுக்கு கரூருக்கு பிறகு விஜய் கலந்து கொண்டால் அவருடைய கிராஃப் குறைதான். விஜய் பேசாமல் அது ஒரு சீக்கிரட்டாக அவர் வந்து செய்வாருங்கிற நம்பிக்கை அப்படியே இருந்தால் இருக்குங்கிறதுனால தான் பெரும்பாலான விஷயத்தை கேன்சல் பண்ணி 8ன்னு வச்சாங்க. நேற்று 10 நிமிஷம் தான் இருந்திருக்காரு. அமித்ஷாவுடைய சந்திக்க முடியல. அதன் பிறகு இவங்கள சந்தித்தாங்க. மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஏற்கனவே இது காவேரி இது சொல்லியிருக்காங்க. 4 ஸ்டேட்ஸ் முக்கியமாக தமிழ்நாடும் கர்நாடகாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் கட்ட முடியும். கேரளாவும் பாண்டிச்சேரியும் கொடுக்கணும். இதை மீறி ஒரு சுய பிரதாபம்னா இது நான் என் சார்பாக திரு யானி ராஜேந்திரன் வழக்கு போட்டு மேகதாது கட்டுறதை விட ராசி மணல் தமிழ்நாடு பார்டரில் கட்டினா நிறைய பலன்கள்னு நான் என்னுடைய ஸ்கீமில் இருக்குன்னு சொல்லி அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2021 தீர்ப்பு கொடுத்து துரைமுருகன் ஒரு முறை என் வக்கீல் அழைச்சார். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. அதை எடுத்து பண்ணனா கட்டினா நல்லது, இல்லைன்னா இது கீரி பாம்பு கதை தான். 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க, கட்ட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் வர நிகழ்ச்சியில் மட்டும்தான் இந்த இது, தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு இல்லை. ஸோ இவை எல்லாமே வேஸ்ட்டு. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தா மீனவர்களுக்கு கோரிக்கை. இது இவரே தூத்துக்குடியில் பேசினப்ப மீனவர் பிரச்சனைனா லெட்டர் எழுதுவீங்க, உங்கள் பையன் இதுக்குன்னா டெல்லிக்கு போவீங்கன்னாரு. இவரும் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ என்னென்ன நடக்குது? இப்போ நீங்கள் விஜயை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. கடந்த 3 நாளில் ஒரு 3-4 பேர் முக்கியமான சந்திப்புகள் நடந்துச்சு. ஒருவர் யாருன்னா நேரடியாக விஜய் சாரை திரு குஷ்பு மேடம் சந்தித்தாங்க. இன்னொருவர் ரெட் ஜெயண்ட் மூவிஸை சேர்ந்தவர் செண்பகமூர்த்தி ஆதவர்ஜுனாவை சந்தித்தார். இன்னொருவர் மாப்பிள்ளை சாரால் தொடங்கி வைக்கப்பட்ட நிறுவன தலைவர் ரவிமோகன் கிரியேஷன்ஸ், அவர் போய் அமைச்சர் இவரை தான் சந்தித்தார். பள்ளிக்கல்வி இல்லை, அவரே தான் இதுக்கும் செய்தி விளம்பரத்துறை ராஜ்மோகனை சந்தித்தார். இன்றைக்கி முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2-3 புரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. டீலில் பிஸ்னஸ் டீலாக இருந்தால் சூப்பர் முதலமைச்சர், அவர் வில்வித்தை பெயர் கொண்டவர். முதலமைச்சரை சந்திக்கணுன்னா 3 முகம்னு சொல்லுவீங்களா, மும்மூர்த்திகள்னு 3 பேர் இருக்காங்களாம். 2 பேர் பொலிட்டிக்கல் அட்வைசர்னே போட்டாங்க, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி, அல்லது 3ஆவதாக ஜெகதீஷ் பழனிசாமி. இவங்க யாராவது கையெழுத்து கொக்கி போட்டு கொடுத்தா தான் நீங்கள் விஜய் அலுவலகத்தில் போய் கேட்க முடியும். ஸோ இந்த 3 பேரில் யார் ஒருத்தர் கொக்கி போடலன்னாலும் நீங்கள் விஜயுடைய பிஏ கிட்ட நெருங்க கூட முடியாது. அந்த மாதிரி செட்டப் பண்ணி இப்போ இதை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணம்? இல்லை, இப்போ அதாவது எந்த பவர் சென்டரும் இருக்காதுன்னு சொன்னப்போ யாரால் சந்திக்க முடிகிறது, யாரால் முடியவில்லைன்னு புரியுது. இப்போ போன ஆட்சியில் மிகவும் பவர்ஃபுல்லாக டாஸ்மாக் ரைடப்போ திடீர்னு நமக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத பேராக 2 தம்பிசார்கள் பேர் வந்துச்சு. ஆகாஷ் பாஸ்கரன் என்று ஒருவரும், இன்னொரு பேர் இது ஈசிஆரில் 350 கோடிக்கு பங்களா கற்றவர் என்றும். இவர்களை அரெஸ்ட் ஆகிடுவோன்னு பயந்தப்ப ஒரு பெரிய இந்த குழுமம் இது கட்டுமான நிறுவனம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு கொடுத்து ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிச்சுன்னாங்க. அந்த கட்டுமான நிறுவனம் அவர் ஓனர் தனியாக நம்ம வில்வித்தைக்காரரை போன வாரம் சந்தித்தார். ரத்தீஷ் அவர்கள் ஃப்ரான்ஸில் இருக்கார். அவரை விஜயுடைய வலதுகையான ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் சந்திக்க அங்கே டாஸ்மாக் சப்ளையில் அதிமுக ஆட்சின்னா 40% மிடாஸுக்கு போகும், மீதி 60% திமுக சைடுக்கு போகும். போன ஆட்சி வந்தப்போ 80% இதுக்கும் மீதி 30% வேறு 3 கம்பெனி, இப்போ 15 கீழே போயிடுச்சு மிடாஸும் தற்போது சசிகலா நடத்தாமல் ராமச்சந்திரா உடையார் குரூப் தான் நடத்திட்டு இருக்கு லீஸில். ஸோ இப்போ அதிகமான சப்ளை போன ஆட்சியில் பண்ணது நம்ம உதயநிதி சார் மேலே போட்டிருந்தார், எஸ்என்ஜே மற்றும் கால்ஸ். ஸோ இந்த 2 நிறுவனம் சார்பாக ரத்தீஷ் அவர்கள் கோரிக்கை வைத்து அதற்கு என்ன டீலோ பேசி பிரான்சில் அங்கே முடிக்கப்பட்டது. நேற்றைக்கு டெல்லிக்கு திரு விஜய் அவர்கள் போனபோது அவரோடு 8 பேர் போனாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய சிகை அலங்காரத்துக்கு பண்ணணுன்னா 1 லட்ச ரூபா வாங்குறவரும் அந்த ட்ராவலில் விஜய்க்கு கூட சென்றார். அந்த செலவு யாருன்னு என்ன கேட்காதீங்க அப்படின்னு சமஸ் போட்டுரு. அந்த யூடியூபர் சொன்ன வீடியோ பார்த்துட்டோம். சரி, ரைட்டா. ஸோ அந்த இது வந்துருச்சு. ஸோ இன்னொருவர் அனில் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் ஆந்திரா லிக்கர் பேரன். ஸோ அவர் மேலும் சில ஆந்திரா கம்பெனிக்கு பண்ணுற
பண்ணுறாரு. இந்த பக்கம் வேறு சில கம்பெனிகள், இங்கே இருக்கிற உலக ரட்சகர் அவருடைய நிறுவனம், டிஆர் பாலு போன்றவர்கள் ஆர்டருக்கு வேறு கான்டாக்டில் போயிட்டுருக்காங்க. இதை தாண்டி நேற்றைக்கு நீங்கள் பார்த்தால், நேற்றைக்கு விஜய் தமிழக முதல்வர் போய் பார்த்தார், நேற்றைக்கு கேரள முதல்வர் போய் பார்த்தார். கேரள முதல்வர் பார்த்த அடுத்த நாள் கேரளாவில் ரெய்டு. அது மாதிரி இங்கே வந்துருமான்னு ஒரு பயம் வந்து அதற்கு நேற்றைக்கே திரு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு போட்டார். இதுவரைக்கும் விஜய் தரப்பில் மறுப்பு வரவில்லை. ஸோ இப்போ என்னென்ன நடக்குது, இந்த பக்கம் என்னென்னா, அதிமுக கூட்டணியில் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை ஆதவ் போட்டிருந்தார். அது என்னன்னா, முதல்ல இவங்கள சேர்த்துக்கலான்னு போட்டவர் வேலுமணி, விஜயபாஸ்கர், சண்முகத்தை சேர்த்தால் தன் பொசிஷன் என்ன கிடைக்கும்னு பார்த்த உடனே இது விசிகாவிற்கும் ஐயுஎம்எல்ஏயும் கம்பல் பண்ணி உள்ளே சேர்த்த அப்புறம் 4 தான் வீக் லிங்க்கு, 2 கம்யூனிஸ்ட்டு. ஸோ அந்த 4க்கு பதிலாக திமுகலேருந்து எடுக்கலான்னு சொல்லி அதிமுகவில் 10 பேரிடம் பேசி 7 பேர் உறுதியாக வருவார்கள் என்ற நிலையில் 4 பேர் வந்துட்டாங்க. திமுக தரப்பில் 4 உதயசூரியனில் நிற்ற தோழமை கட்சி உட்பட 11 பேர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதில் இப்போ என்னன்னா, அதிமுக முன்னாடி கொடுத்த வேலுமணி தரப்பில் தலைவர் வேலுமணி இது கொறடா விஜயபாஸ்கர்னு கொடுத்ததையும் ஏற்றுக்கலை. இந்த பக்கம் திரு இபிஎஸ் தலைவர் இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொறடான்னு ஏற்றுக்கல. ஆனால் இவங்க இதை உடனே ஏற்றுக்கிட்டு இப்போ நம்ம ஆஃபீஸில் இங்கே ஒரு பிரிண்டர் வைங்க, இங்கே ஒரு லேமினேஷன் மிஷின் வச்சா ஒரு கலர் ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டு இப்போ எடுக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் சபாநாயகரை சந்தித்து 1 நிமிஷம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே முன்னாடி திட்டமிட்டுருங்க. இது என்னன்னா, அதிமுகவை உடைத்து அதிமுக 1 அதிமுக 2ன்னு பிரித்து வச்சுட்டு இரட்டை இலையை முடக்கி பின்னால் இரட்டை இலையை புதிய அம்மா கைப்பற்றுவதாக ஒரு திட்டம். ஸோ இதை தடுக்கிறது தான் 2 பேரும் திட்டம் போட்டு நேற்றுக்கு ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. 2 பேர் மாத்திரம் நேற்று போய் சந்திக்கலன்னு வருது. ஒரு சின்ன அறிக்கை, இபிஎஸ் வந்து தம்பி சிவி சண்முகம் நம்ம முதுகெலும்புன்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு அறிக்கை வந்தால் அவரும் நாளை சந்திப்பார்னு செய்திகள் வருகிறது. ஸோ புதிய அதிமுகவையும் இரட்டை இலையையும் ரோஜாப்பூ எடுக்கக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக நேற்றுக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த 4 பேர் இப்போ 4 பேர் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு 3 சோஃபாலேருந்து 5 சோஃபா கொடுத்தாங்கிறாங்க. கரெக்டான அமௌண்ட் யாருக்கும் வெளியில், ஒரு சோஃபான்னா 20ங்கிறாங்க கொடுத்துருக்கு. பட் அவங்களுக்கு 4 பேரும் தேர்தலில் நிற்க முடியாதபடிக்கு சட்டப்பூர்வமாக அதிமுக திட்டம் போட்டு பண்ணுது. அவங்க கொறடா உத்தரவை மீறி, மற்றவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டதால் மன்னிச்சாச்சு, இவங்க கொறடா உத்தரவை மீறி இருப்பதால் அந்த 4 பேரும் தேர்தலில் நிற்க முடியாது. ஏன்னா இன்னும் 2-3 பேர் போயிடக்கூடாதுங்கிறதுனால அதை நோக்கிய ஒரு மூமெண்ட்டும் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 சீட்டுக்கு தேர்தல் வந்தால் 2 சீட்டில் திமுகவும் 3 சீட்டில் அதிமுகவும் என ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாவேகாவை தோற்கடிக்கணும் என்பதில் ஓடிட்டுருக்கு. மத்திய அரசு என்ன அமித்ஷாவை வேலுமணி தரப்பு சொன்னப்போ, ஐயா இந்த தடவை மேண்டேட் விஜய் கிடச்சிருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 மாதத்தில் அவர் நிறைய தப்பு பண்ணுவார், நம்ம மக்களுக்கு புரியணும்னு சொன்னால் கடைசி ஓவர் 50 ரன் அடிக்கணும். பாலில் 6 அடிக்கிறார், இன்னும் 5 பாலில் 5 6 அடித்தா கூட 36 தான், 14 ரன் மிச்சம் இருக்குன்னா அடுத்த பால் நோ பால் 4, ஒரு நோ பால்னா ஒரு பால் 11 ரன் ஆகுது. இன்னும் நோ பால் ஒன்று போட்டார்னா ஜெயிக்கவே முடியுங்கிற மாதிரி பல லூஸ் பால்களை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால, இந்த ரெட்டையிலையை காப்பாற்றுங்க, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோன்னு அமித்ஷாவிடம் வந்ததுனால தான் வேலுமணி போய் நேற்றுக்கு சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பல தவறுகளை செஞ்சிட்ருக்காங்க. பில்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் கிரெடாயிலேருந்து போய் இவர்கிட்ட பில்டிங் கட்டுறதுக்கு எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணணும், கைட்லைனை ஏற்றக்கூடாதுன்னு கோரிக்கைகள், 20% வரை மணல் குவாரி எடுக்கிறதுக்கு ரேட்டு கொடுத்ததாகவும், திருப்பூரை சேர்ந்த தாவேகா ஒரு தலைவருக்கு அள்ளும் கான்ட்ராக்டர்கள் சார்பாக ஒரு இனோவா காரும் ஒரு பங்களாவும் கொடுக்கப்பட்டதுன்னு செய்தி வருகிறது. ஸோ இதெல்லாம் எந்த ரேஞ்சில் போகும்னு தெரியல. ஸோ இந்த தவறுகள் அதிகமானால் தானாக தோற்கடிக்க முடியும் அப்படின்னு பிஜேபி வெயிட் பண்ணுது. இதுதான் இப்போதைக்குள்ள தகவல். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜெகதீஷ் வந்து ரத்தீஷ் வந்து மீட் பண்ணியிருக்காரு, பிரான்ஸில் மீட் பண்ணார். ஓ
அவர் மட்டும் தனியா. ஸோ அங்கே மீட் பண்ணதில் பல்வேறு கோரிக்கைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் போய் விஜய் சந்தித்த பொழுதும் 5 ஷோ கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார்னாங்க. நேத்திக்கு ரெட் ஜெயிண்ட்டும் அதையே சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு தரப்புகள், ஏன்னா வெறும் 90% தியேட்டர் ரெட் ஜெயிண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ 5 ஷோ போட்டால் அவங்களுக்கு தான் லாபம். ஸோ பல்வேறு தரப்புகள் மூலமாக போகிறது. இது இப்பொழுது லேட்டஸ்ட்டாக சிட்டியில் பல பில்டிங் புதிதாக கட்டுறதுலெல்லாம் அந்த சதுரம் பதிலாக வேறு சில பெயர்கள், சீப்ரோஸ் போன்ற பெயர்கள் அடிபடுது. ஏன்னா சதுரம் ஓனரும் ஆதவர்ஜுனாவும் நேரடியாக மோதிக்கொண்டதால் சதுரம் பெயரில் செய்ய வேண்டாம் என்பதாக தற்போது ஓடுகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164